தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் முன்னாள் முதலமைச்சர் பதவியேற்றார். சற்று முன் முன்னாள் முதலமைச்சர் பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இவர் காங்கிரஸ், பாஜக ஆகிய கூட்டணிகளில் மாறி மாறி சவாரி செய்து 10 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர். கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார். ஆனால் பாஜகவின் நிர்பந்தத்தால் நிதிஷ்குமார் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். தற்பொழுது பாஜக முதலமைச்சர் பதவியை கைப்பற்றியுள்ளது. நிதிஷ்குமார் மகன் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். பதவியை ராஜினாமா செய்த நிதிஷ்குமாருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது. சற்று முன் ராஜ்யசபா எம்பியாக நிதிஷ்குமார் பதவியேற்றார். பாஜக கூட்டணியில் இடம்பெற்று முதலமைச்சர் பதவியை கைப்பற்றினார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தவர்களுக்கெல்லாம் இதே நிலைதான். மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கும் இதே நிலைமைதான். தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் இதே நிலைமைதான். இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுகவுக்கும் இதே நிலை வரும். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றாலும் கூட பாஜக நிர்பந்தத்தால் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஏனென்றால் பாஜகவுடைய ராஜதந்திரம் அப்படி. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த எந்த ஒரு கட்சியும் நன்றாக இருந்தது கிடையாது. நாசமாக போனது தான் மிச்சம். அதே மாதிரி தான் அதிமுகவுக்கும் வரும். தற்பொழுது பாஜகவை நம்பி நாசமாக போனாப்புல நிதிஷ்குமார் 10 முறை முதலமைச்சராக இருந்தவர். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றும் கூட அவர் முதலமைச்சர் பதவியை பாஜக நிர்பந்தத்தால் ராஜினாமா செய்துள்ளார். சற்று முன் அவர் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றார்.